தமிழ் சினிமா ஹீரோக்கள்லேயே உயரத்தில் போட்டி போட முடியாத ஒரே ஆள் அப்படின்னா நெப்போலியன் தாங்க சொல்லணும். எட்டுப்பட்டி ராசா, சீவல பெரியபாண்டி அப்படின்னு இவர் நடித்த ஒரு சில கதாபாத்திரங்கள் இன்னைக்கு வரைக்குமே தமிழ் ரசிகர்கள் மத்தியில் நீங்காமல் இடம் பிடிச்சிருக்கு. சினிமாவை தாண்டி அரசியல் களம் கண்டு திமுக அரசோட ஆட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இவர் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீவன் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற மேன் பவர் தொழிலையுமே ஆரம்பித்து அதுலேயுமே ஒரு சக்ஸஸ் ஆகிருக்கிறாரு. மயிலாப்பூரில் ஆரம்பித்த இந்த தொழில் இப்போதைக்கு அமெரிக்கா, ஐரோப்பா வர ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஜீவன் டெக்னாலஜிஸோட நிறுவனத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் இவர் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே இருக்கிறதுனால இவர் அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இதுக்கு முக்கியமான காரணம் கிடையாதுங்க. தன்னோட மகன் தனுஷுக்கு ஏற்பட்ட தசை அலர்ஜி நோய் சிகிச்சைக்காக அமெரிக்காவுக்கு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அங்கே தான் இந்த நோய்க்கான சிகிச்சை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டு வராங்க. அதனால போனால் பையனுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே போனாங்க. அங்கேயுமே பிஸ்னஸ், இயற்கை விவசாயம்னு சேர்ந்து நம்பர் 1 தான் இருக்கிறாரு நெப்போலியன் சார். சிறந்த சிகிச்சை முறையில் அந்த நோயோட தாக்கத்தை பெரிய அளவில் குறைச்சிட்டாலுமே அவர் பையனோட வாழ்க்கை என்னமோ 2 சக்கர நாற்காலியில் தாங்க ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு அவங்க பையனுக்கு திருநெல்வேலியில் ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயதார்த்தமும் பண்ணியிருக்கிறாங்க. நெப்போலியனோட பையனால் விமானத்தில் பயணம் செய்ய முடியாது அப்படிங்கிற காரணத்தினால தான் வீடியோ காலில் இந்த நிச்சயதார்த்தமும் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. நெப்போலியன் தன்னோட பையனோட திருமணத்தை ஜப்பான் நாட்டில் தான் நடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறாராம். திருமணத்துக்கு வருபவங்க எல்லாத்தையுமே சொகுசு கப்பலில் ஜப்பானுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மகனோட உடல் நலத்திற்காக எவ்வளவோ கஷ்டப்பட்ட நெப்போலியன் இப்போதைக்கு அவங்க பையனோட திருமணத்தை ரொம்பவே கிராண்டாக நடத்தணும் அப்படின்னு பிளான் போட்டிருக்காராம்.